இவனை விடு ரோகிணி, இப்படிதான் ஏதாவது உளறிட்டே இருப்பான். ஏய், அப்பா கிட்ட வீட்டை விற்க சொன்னப்ப முடியாதுன்னு தடுத்தலடா. இன்னும் எண்ணி 3 மாசத்துல இதே ஆபீஸ்ல என் வீட்டை என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ண வருவேன்டா. எழுதி வச்சுக்கோ. டேய் ஒண்ணு மறந்துட்டடா. என்ன அப்படியே திட்டு இருக்கு. நீ சொன்னதெல்லாம் நான் மறந்துடுவேன். பேப்பர் பண்ண வர எட்டும் இல்ல. வேணா நீ மெசேஜ் அனுப்பி விட்றா, நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். வேலையை பாரு போடா. மனோஜ், நீ வா, நாம போலாம். என்ன அப்படி பாக்குற? ரொம்ப ஹாப்பியா இருக்கு மனோஜ். நமக்குன்னு ஒரு வீடு இருக்கு, அதுவும் இவ்வளவு பெரிய வீடு. நம்ம ரேஞ்ச் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கு ரோகிணி. சீக்கிரமா பணத்தை ரெடி பண்ணி முழுசா இந்த வீட்டை நமக்கு சொந்தமாக்கிக்கணும். நேம் போர்டு வந்துருச்சு போல. இவ்வளவு காஸ்ட்லியான கார்லயா வருது? அவ்வளவு பெரிய ஷாப்பா இருக்கும் போல. மா, அப்பா எல்லாரும் வாங்க, நேம் போர்டு வந்துருச்சு. மனோஜ், நேம் போர்டு வந்துருச்சா? அப்ப கையோட வீட்டுக்கு முன்னாடி மாட்டிட சொல்லிடுறா. போர்டு எங்க? போர்டா? ஆமாங்க, ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? ரோமாய் ஹவுஸ் தானே அடிச்சிருக்கீங்க, எடுத்துட்டு வாங்க. யோ, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? யாருன்னு தெரியாம நீயா ஒண்ணு பேசுவியா? நேம் போர்டு கம்பெனில இருந்து வந்திருக்கீங்கன்னு நினைச்சோம். எங்க வீட்டுக்கு பேர் வச்சு நேம் போர்டுக்கு ஆர்டர் கொடுத்திருந்தோம். யார் வீட்டுக்கு யார் பேர் வைக்கிறது? என் வீட்டுக்கு எங்க பேர் வைக்கிறோம்? அத உன் வீட்டுல போய் வச்சுக்க. இதாங்க என் வீடு, நாங்க வாங்கிட்டோம். வாங்கிட்டீங்களா? யார்கிட்ட இருந்து? owner ஓனர் கிட்ட கிட்ட இருந்தா தான். வாங்கணும். யார் அந்த ஓனர்? என்ன இத்தனை கேள்வி கேக்குறீங்க? துபாய் பிசினஸ் மேன் மிஸ்டர் கதிர், அவர்கிட்ட தான் வாங்கிருக்கோம். யோ, அவன் ஓனர்லாம் இல்ல, இங்க வாடகைக்கு இருந்தவன். ஹலோ, என்ன நானும் பாக்குறேன், வந்ததுல இருந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. இருங்க, ஓனருக்கு கால் பண்ணு. என்னங்க, ஏதோ பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு. மனோஜ், என்னாச்சு? போன் சுவிட்ச் ஆஃப் வருது. பின்ன ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பான். அடுத்தவன் வீடு அவன் வீடுன்னு சொல்லி வித்திருக்கான்ல. என்ன சொல்றீங்க? இந்த வீட்டோட ஓனரே நான் தான். உனக்கு மனோஜ் தெரியுமா? உன்னோட முன்னாள் லவர். இப்போ உனக்கு என்ன வேணும்? என் அப்பாவோட 35 வருஷம் உழைப்பு. அதை ஏமாத்தி அவன்கிட்ட வாங்கிட்டு ஓட்ட. அந்த பணத்தை நான் எப்பவும் அவன்கிட்ட கொடுத்துட்டேன். லாஸ்ட் டைம் நான் இங்க வந்தப்பவே உன்ன என்ன பாத்துட்டான். போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் ப்ராப்ளம் பண்ணிட்டான். இப்பவே 30 லட்சத்தை கொடுத்துட்டேன். லீகலா சைனும் பண்ணிட்டேன். அன்னைக்கு விட்னஸ்